अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனின் அற்புதமான அறிவியல் சான்றுகள் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்திலே திருமறை குர்ஆனுடைய அற்புதங்களை பற்றி, அறிவியல் சான்றுகளை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக மார்க்கம் இந்த அறிவை எவ்வாறு பயன்படுத்த சொல்கிறது என்பதை பற்றி நாங்கள் சற்று விரிவாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் பல அறிவுகளை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த உலகத்திலே நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய செய்திகளையும் இஸ்லாம் அறிவாக சொல்கிறது. நம்முடைய அறிவுக்கு, அறிவு புலங்களுக்கு, அதே போன்று நம்முடைய எந்த ஒரு மனுஷனுடைய சக்திக்குட்பட்ட எந்த ஒரு கருவிகளுக்கும் புலப்படாத ஒரு அறிவையும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதற்கு நாங்கள் மறைவான ஞானம் என்று சொல்லுவோம். இந்த இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைவான ஞானமும் இஸ்லாத்தில் உள்ள ஒன்று தான். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா இதை ஒரு அறிவாக சொன்னாலும் இதில் எங்களுக்கு ஆய்வு செய்வதற்கு எந்த ஒரு வழியையும் இஸ்லாம் வைக்கவில்லை. மறைவான விஷயங்களை ஆய்வு செய்து கண்டறிவதற்குரிய எந்த ஒரு வழியும் இஸ்லாம் காட்டி தரவில்லை. அதை நம்பிதான் போகணும், மனசால ஏற்றுக்கொள்ளணும். நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில்தான் மறைவான ஞானம் இருக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லதீன யுமினூன பில் கைபி, நல்லடியார்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என்று தான் அல்லாஹ் சொல்கிறார். இது ஒரு அறிவு தான். சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, கபர் வாழ்க்கை இருக்கிறது. எங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் மத்தியிலே ஒரு திரையுள்ள ஒரு உலகம் இருக்கிறது. அதை எல்லாமே எங்களுடைய கண்களுக்கு புலப்படாது, கருவிகளுக்கு புலப்படாது. என்றாலும் அப்படி ஒன்று இல்லை என்று நாங்கள் மறுக்க முடியாது, இருக்கிறது. அதை பகுத்தறிவு ரீதியாக, அறிவியல் ரீதியாக நிரூபித்து காட்டுங்கள் என்று யாராவது சொன்னால் அதை முடியாது. இஸ்லாம் அப்படி காட்டலை. நம்பி போ, இந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும், அப்படி ஒன்று இருப்பதை நீ நம்ப வேண்டும் என்ற நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அறிவை வச்சிருக்கிறான். இந்த அறிவு கூட சிலவங்க சிந்திப்பீங்க, இஸ்லாத்தில் எல்லாமே அறிவுபூர்வமாக சிந்திக்க சொன்ன ஒரு மார்க்கத்தில் எப்படி நாங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட எங்களுடைய புலன்களுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது என்றும் கேட்கலாம். அதுக்கு இஸ்லாம் என்ன விடையளிக்குது தெரியுமா? உங்களுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. என்ன? உயிர் என்று ஒன்று இருக்கிறது. உயிர் இருக்குதா இல்லையா? உயிர் இருக்கிறது, எல்லாரும் உணர்றோம். ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய உடம்புல எதுவுமே இயங்காது. கண் இயங்காது, கை இயங்காது, கால் இயங்காது, உடல்ல எந்த உறுப்பும் இயங்காது. குறிப்பாக இருதயம் இயங்காது. இது எல்லாத்தையும் விட மூளை இறந்துவிடும். மூளையே இயங்காது. மனுஷனுடைய உடம்பு அப்படியே இயக்கக்கூடியது தான் இந்த மூளை. இந்த மூளையே இயங்காது என்று சொன்னா பாருங்களேன், மூளை இயங்காமல் செல்வது தான் மரணம் என்று சொல்வார்கள் விஞ்ஞானத்தில். மூளை செயலிழக்கம் என்ற மரணம். அவ மூளையே இயங்காத ஒரு நிலைக்கு தள்ளப்படுது, உயிர் இல்லாத நிலையில. ஆனால் உயிர் இருக்கும்போது இதெல்லாம் இயங்குது. அந்த உயிர் எப்படி இருக்குது? கண்ணுக்கு புலப்படுறதுக்கு இருக்குதா? விலங்கு இருக்குதா? பார்க்கலாமா? தொடலாமா? கருவிகளுக்கு சிக்குதா? அல்லது விஞ்ஞான பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக ஏதாவது கணக்கு போட்டு உயிரை நிரூபிக்கலாமா? முடியாது. அந்த காலத்திலே மக்கள் கேட்டாங்க, எஸ் அலூன கானி ரூஹ், ரூஹை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? குல் ஹியமின் அம்ரி ரப்பிஹா, நபியே சொல்லுங்க, அது இறைவனுடைய கட்டளைப்படிதான் இயங்குகிறது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா,
உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி ஞானம் ரொம்ப சொற்பமானது. நீ எது நேரடியாக பார்க்குறியோ, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கண்ணால் பார்த்து தீர்மானிக்கணும்னு சொல்றியோ, அந்த விஷயத்தில் உயிரும் அடங்குது. பார்த்து தீர்மானிச்சுக்கோ. நீ கண்ணால் பார்க்காமல், உன்னுடைய கருவிகளுக்கு சிக்காமல், உன்னுடைய புலங்களுக்கு ஐப்புலங்களுக்கோ உன்னுடைய பகுத்தறிவுக்கோ சிக்காமல் ஒன்று இருக்கிறத பார்க்குறிய, அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறிய. உயிர் உள்ளவன் உயிர் அற்றவன் என்று பிரிக்கிறிய. ஏன் இதுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுக்குறான்? செத்ததுனால தானே கொடுக்குறான். உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறானா, மரணிச்சேன்னு சொல்லிட்டான். எதுக்கு அடக்குறான்? எதுக்கு மண்ணோட மண்ணா புதைக்கிறான்? எதுக்கு வந்து புணங்களை எரிக்கிறான்? இல்லைண்டா ஆயிடுச்சு, இது வேஸ்டேண்டா ஆயிடுச்சு. அப்போ இயங்க முடியாத நிலை கொண்டு போகுதே, அதை நிரூபிக்க முடியாமல் இருக்குதே. ஆனால் நீ அதை உண்மைன்னு ஒத்துக்கொண்டு இருக்கிறியே. இது போல் சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். இஸ்லாம் வந்து அப்படி அதை கூட பாருங்க, மறைவான விஷயத்தை கூட எங்களுக்கு எப்படி புரிய வைக்குதுன்னு பாருங்க. அப்போ சொர்க்கம் என்றது ஒன்று இருக்காதா? நரகம் என்று ஒன்று இருக்காதா? மறுமை என்று இருக்காதா? கபர் வாழ்க்கை இருக்காதா? நீ பார்த்து தான் முடிவெடுக்கணும் என்று சொன்னா, நீ பார்க்கிறது எல்லாமே உனக்கு வந்து தீர்மானத்தை தருமா? நீ காணல் நீரை பார்க்கிறாய். காணல் நீரை பார்க்கிறோமா இல்லையா? பாலைவனத்தில் காணல் நீர், காணல் நீர் என்றாலே பாலைவனம் விடுவாங்க. இப்போ காணல் நீர் வந்து ஹைவேல விளங்குது இல்லையா? சாதாரண ஒரு ரோட்டில் விளங்குது. வெளிச்சம் வர்ற நேரத்தில், நல்ல வெயில் சூழ்ந்து படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு வாகனத்தில் போங்க, ஒரு பாதையில் வந்து காணல் நீரை பார்க்குறீங்க, ரோட்டில் பார்க்குறீங்க. காணல் நீர்ண்டா என்ன? பூமியில் இருக்கக்கூடிய நீர் சூரியனால் வந்து உறிஞ்சி எடுக்கப்படுகிறது, மேலே எடுக்கப்படுது. அது வந்து அந்த இருக்கக்கூடிய தண்ணி மேலே போகிறது இருக்குதே, அந்த மேலே போகும்போது அந்த காட்சி தொலைவிலிருந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த தரையில் தண்ணி இருக்கிற மாதிரி தேங்கி கிடக்கிற மாதிரி எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுது. கண்ணு ஏமாறுது. ஆனால் பக்கத்தில் போயிட்டு பார்த்தா தண்ணி இல்லை. அப்போ பார்த்தும் ஏமாறுகிறோம், கண்ணால் கண்டும் நாங்கள் ஏமாறுகிறோம். காண்பதை வைத்து தீர்மானிப்பதாக இருந்தால் நீ வந்து மனுஷனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஒரு ஆடு மாடாக இருந்துட்டு போ. இப்போ ஒரு பூனை வருது, ஒரு நாய் வருது, உங்களை துரத்தி கொண்டு வருது, கடிக்க வருது. பைக்கில் போறீங்க, துரத்தும். பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு தான் நிறைய பேர் பயப்படுவான். பைக்கில் வரும்போது நாய் துரத்துமே, வாகனத்தில் போகும்போது அவன்கிட்ட வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருந்தா விளங்கும். உசுறு போகும், அந்த அளவுக்கு பயந்துருவான். இவங்க உடனே என்ன செய்வாங்க? இப்படி அடிக்கிறதுக்கு, கல் எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன், நாயை துரத்துற மாதிரி ஆக்ஷன். அப்படி நீங்கள் கையெடுத்து கல் எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் போட்டோடனே அது என்ன செய்யுது? ஒதுங்கி ஓட பார்க்குதா இல்லையா? பார்க்குது. பார்ப்பதால் அதற்கு அறிவு. இப்போ யாராவது சொல்லணுமா நாய்க்கு பகுத்தறிவு இருக்கிறது, நாய் வந்து சிந்திக்கிறது, கையை ஓங்கி விட்டான் இனி அறைய போகிறான். நாய் பகுத்தறிவுல சிந்திக்குமா? பகுத்தறிவுண்டா அது இல்லை. பார்ப்பதுன்றது ஒரு அறிவு. நாங்கள் வெறுமனே பார்க்கறது இருக்குது, அது வெறும் பார்வையில் வச்சிடாதுங்க. அது ஒரு ஞானம். ஒரு காட்சியை பார்ப்பதால் ஒரு ஞானம் உதிக்கும். அந்த ஞானம் வந்து மிருகங்களுக்கும் உள்ளது. பகுத்தறிவுண்டா என்னன்னு தெரியுமா? பார்த்து தீர்மானிக்கணும் என்றது இல்லை, அது பார்வை செய்துவிடும். தொட்டு தீர்மானிக்கணும் என்பது தொடுதல் என்ற அந்த தன்மை செய்துவிடும். உணர்ந்து தீர்மானிப்பது என்பது எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சர்வம் செய்துவிடும். கேட்டு தீர்மானிப்பது என்பது எங்களுடைய காது செய்துவிடும். எது பகுத்தறிவு என்று கேட்டா, ஒரு பொருளை வைத்து இன்னொன்றை முடிவெடுப்பது இருக்குதே, அதான் பகுத்தறிவு. புகையை தான் காண்றோம், நெருப்பை காணல, ஆனால் எங்கேயோ நெருப்பு எடுக்குது. புகையுடைய தன்மையை வச்சு நல்ல கண்ணங்கரையில கருத்த புகை மேகம் மாதிரி சூழ்ந்து கொண்டு இருக்குதுன்னு வைங்க, என்ன செய்வான்? எங்கேயாவது ஒரு பெட்ரோல் டேங்க் வெடிச்சிருக்குது, புகையை வச்சு எது வெடிச்சுதுன்னு யோசிப்பான். அதே மாதிரி சாதாரணமா வெள்ளை வெள்ளையரெண்டு புகை வருது, எவனோ சாம்பிராணியை போட்டிருப்பான். சிந்திக்கிறோமா இல்லையா? இல்லை சாம்பிராணியை சரி வாசத்தை வச்சு கண்டுபிடிப்பாண்டு ஒருத்தன் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய சாம்பிராணியில் வாசம் எதுவுமே இல்லை, எல்லாம் வெறும் புகை தான் வருது. அது வேற விஷயம். அப்போ இப்படி புகை என்றாலும் அந்த புகையுடைய நிறத்தை வச்சு இது எந்த பொருள் எரிக்கப்படுவதனால் இந்த புகை வெளியாகுது என்று தீர்மானிக்கிறானே, பகுத்து உணர்றானே, இது பகுத்தறிவு. இது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கணும். இந்த பகுத்தறிவு தான் மனிதர்களை உயர்ந்த தரத்துக்கு கொண்டு வந்திருக்குது. அல்லாஹ் கேட்கிறான், அலஹும் அயுனுன் லா யுபசிருன பிஹா, லஹும் அயுனுன் லா யுபசிருன பிஹா. அவர்களுக்கு கண்கள் இருந்தது, ஆனால் அதன் மூலம் பார்க்கவில்லை. அவலவும் ஆதானும், அவர்களுக்கு காதுகள் இருந்தது, லா யஸ்மவுன பிஹா, அதை வைத்து அவர்கள் கேட்கவில்லை. அவர்களுக்கு உள்ளங்கள் இருந்தது, அதை வைத்து அவர்கள் சிந்திக்கவில்லை. உலாய்க்க கலானாம், உள்ளத்தையும் வைத்து எவன் சிந்திக்காமல் இருக்கிறானோ, பகுத்து அறிந்து முடிவெடுக்காமல் இருக்கிறானோ, உலாய்க்க கலானாம், அவன் ஒரு மிருகம். அல்லாஹ் சொல்லிட்டான்.
அவன் ஒரு எரும மாடு, அவன் ஒரு ஆடு மாடு, கழுதை. இந்த கால்நடை என்றா கண்ணியமா விளங்கும். அல்லாஹ் சொல்றது என்னது? நீ வந்து உள்ளத்தை வச்சு சிந்திக்கலையா, நீ ஒரு எரும மாடு. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இல்ல பல்ஹும் அலல், இல்ல அது கூட வந்து பார்க்கறத வச்சையாவது முடிவு செய்யும். நீ அதை விட கேடு கெட்டவன்டா, நீ மாடை ஆடை விட கேடு கெட்ட ஒரு ஜென்மம் என்று அல்லாஹ் சொல்றான். சிந்திக்கணும். இந்த சிந்தனையை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மாத்திரம்தான் வழங்கியிருக்கிறான். நம்ம சமுதாயத்தில் ஒரு சில கிறுக்கங்க வந்து மிருகங்களுக்கும் பகுத்தறிவு இருக்குதுன்னு பேசுறான். மிருகம் ஒரு பூனை வந்து என்ன செய்யுதான், எங்களோட பழகுது, எங்களோட வீட்டுக்கே தேடி வருது. நல்ல பழகின ஒரு பூனை ஒன்று வைங்க, வீட்டில் வந்து செல்ல பிராணிகள் வளர்ப்போமே, அதை வந்து நாங்கள் ஒரு கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ அது அறியாத ஒரு இடத்துல விட்டு வந்தாலும் என்ன செய்யும், எங்களோட வீட்டை வந்து தேடி வந்து சேர்ந்துடும் இல்லையா? நீங்கள் ஒரு மிருகத்தை வளர்க்குறேன்னு வைங்க, அதை என்ன செய்யும், எந்த அளவுக்கு நீங்கள் தொலைவில் கொண்டு போயிட்டு விட்டாலும் அது வந்து அதுக்கு ரோட்டே தெரியாமல் இருக்கும், ஹைவே தெரியாது, ரோட் சிக்னல் தெரியாது, தெருக்கள் தெரியாது, அட்ரஸ் தெரியாது, ஆனால் வீட்டுக்கு வந்து சேரும். இது எப்படி சேருது? பகுத்தறிவு மிருகங்களுக்கு உண்டன்றான். மிருகங்களுக்கு பகுத்தறிவு இல்லை, மனிதர்களுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு. ஏனெண்டா அல்லாஹ் தஆலா சொல்றான், பகுத்தறிவை நான் மனிதனுக்கு மட்டும்தான் வழங்கினேன் என்றான், மிருகங்களுக்கு யாருக்குமே வழங்கலன்றான். ஆனால் அப்போ பூனை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டால், அது வந்து அதில் பகுத்தறிவு சிந்தனை சக்தியை வச்சு கண்டுபிடிக்கல. அது எப்படி கண்டுபிடிக்குதுண்டா, அது எங்களோட மேலே வந்து உறைஞ்சி கொண்டு இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? ஒரு செல்ல பிராணி, நாயோ பூனை, நாயை நாங்கள் வளர்க்குறது இல்லை, ஒரு பூனையை வளர்க்கலாம், ஒருத்தன் வளர்ப்பான், வீட்டில் வச்சு வளர்க்குறான்னு வைங்க, அது என்ன செய்யும் தெரியுமா, அந்த எஜமானுடைய மேனிகளை வந்து தடவி கொள்ளும், அந்த மேனியை மேலே வந்து ஒட்டி கொள்ளும், உரசி கொள்ளும். வீட்டில் அது எந்த வீட்டில் தங்குதோ அந்த வீட்டில் தன்னுடைய மேனி என்ன செய்யும், உரசி கொள்ளும் சுவறுகளில். இவங்க நினைப்பான் வந்து ரொம்ப இறக்கத்தில் வந்து தடவுதண்டு, இறக்கம் உண்டு அங்கே இல்லை. அது என்ன செய்தேன்டா, அதில் மேலே வந்து ஒரு விதமான சுரப்பிகள் சுரக்கும், ஒரு விதமான அமிலங்கள் சுரப்பிகள் வந்து அதில் மேலேருந்து வெளியாகும். அது வந்து தண்ணீர் மாதிரி வந்துடுமா, அதை வந்து சுவரில் வந்து தேய்ச்சிரும், மேலே ஓனர்கிட்ட மேலே தேய்ச்சிரும். எதுக்கு? அது வந்து வாசம் மூலமாக, வாடையூடாக, நறுமணம் வீசுவதனூடாக, அதனுடைய மேனியில் இருக்கக்கூடிய அந்த வாடையை உணர்ந்து கொள்வதன் ஊடாக வழியை கண்டறிவதற்கு. அந்த வாசனை எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் உங்களை வச்சாலும் தேடி வந்துடும். மோப்பம் பிடிக்குமா இல்லையா? நாயை விட மோப்ப சக்தி வந்து பூனைக்கு தான் இருக்குது, பூனைக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன் வந்து பூனையை வந்து போலீஸில் வைக்கிறான் இல்லைண்டா, போலீஸ் டாக் அண்ட் எல்சேஷனை வைக்கிற மாதிரி போலீஸ் கேட்டுன்னு சொல்லி ஒரு பூனையை வைப்பானா? வைக்க மாட்டான். பூனை பயங்கரம் இல்லை, நாயை விட மோப்பம் சக்தி பூனைக்கு இருந்தாலும் பூனை பயங்கரமான ஒரு மிருகம் இல்லாததுனால பூனையை கண்டு எவ்வளவு கல்யாணம் ஓடுவானா, அடித்து மிரிக்கிறான். அதனால நாயை பயன்படுத்துறான். ஆனால் மோப்ப சக்தி அதிகமாக உள்ள மிருகம் வந்து பூனை. அப்போ அது தேய்க்குது, மேலே தேய்ச்சி மோப்ப சக்தியினூடாக கண்டறியுது. இது வந்து பகுத்தறிவு இல்லை, நுகரும் அறிவிக்குதே, உணரும் வாசனை உணர்ற அறிவிக்குதே, அந்த அறிவு தான். அதை வச்சு என்ன செய்யுது, கண்டுபிடிச்சு வருது. இந்த மாதிரி மிருகங்களுக்கு அறிவு வச்சிருக்குதே தவிர பகுத்து உணர்ற அறிவு அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மிருகத்துக்கும் கொடுக்கல. அதெல்லாம் யாருக்கு கொடுத்தான்? மனுஷனுக்கு தான் கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், இன்னா அரல்னல் அமானத்தை அலா சமாவாத்தி வல்லரலி, நாங்கள் அமானிதத்தை வானங்களுக்கும் பூமிக்கும் அருளினோம், எடுத்து காட்டினோம். அல்லாஹ் சொல்றான், அமானிதம் என்ற ஒன்றை வானத்துக்கு எடுத்து காட்டினோம், பூமிக்கு எடுத்து காட்டினோம். ஆனால் அந்த வானமும் அதே மாதிரி வல் ஜிபாலி, மலைகளுக்கும் எடுத்து காட்டினோம். அமானிதம் என்ற ஒன்று அல்லாஹ் வானங்களுக்கு எடுத்து காட்டுறான். 7 வானம் இருக்குது மேலே. 7 வானம் வந்து நாங்கள் இப்போ பார்க்குற வானம் இருக்குது மேலே. அந்த வானம் வந்து அடிவானம் என்று தான் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் அறிவியல்ல அது வானமே இல்லை. எங்களுக்கு வானம் மாதிரி இருக்குது, நீளமாக இருக்குது, பகலில் நீளமாக இருக்கும், இரவில் இருளாக இருக்கும், இருட்டாக இருக்கும். நிலாவுடைய வெளிச்சத்தோட ஒரு விதமான இருள் வந்து மங்கின நிலையில் இருக்கும். மற்றபடி அது வானம் இல்லை, தொட முடியாது. மேலே விளங்குதே இருட்டா, வானமாக விளங்குதே, அதை போயிட்டு தொட இயலாது. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, வானம் என்பது அறிவியல்ல இல்லைன்றான். ஏன்டா மேலே போக 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 ஒன்றுமே இல்லை, வெறும் ஸ்பேஸ் தான், வெட்ட வெளிதான் இருக்குது, அண்டம் தான் இருக்குது. இந்த அண்டத்தில் நிலப்பரப்பு இருக்குது, பரப்பு இருக்குது, ஆனால் அது தொடக்கூடிய ஒரு பொருளாக இல்லை, தொட முடியாது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா, வானங்கள் இருக்குதுன்றான்ல, ஒரு வானம் இல்லை, சமாவா 7 வானங்கள் இருக்குது. அப்ப அறிவியல் படி குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் தான் உண்மை.
விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய வானமே இல்லைன்றானே, அது போய் காரணம் வந்து விஞ்ஞானிகள் முதல் வானத்தை இன்னும் கண்டுபிடிக்கல, எங்க இருக்குதுன்னு தெரியாது. எவ்வளவு விசாலம் என்று பாருங்க. அந்த அதுலயும் அல்லாஹ் சொல்றான், நாங்க வந்து வானங்களை அடுக்கடுக்கா படைச்சோம். வசமா திபாக்கன், வானத்தை வந்து இப்படி அடுக்கு ஒன்றுக்கு மேல உண்டா 7 வானங்கள். மேராஜில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வானத்துக்கும் கதவுகள் இருக்கிறதா சொன்னாங்க, அதுக்கு வந்து காவலர்கள் இருக்கிறதா சொன்னாங்க. சலாம் சொல்லி அனுமதி கேட்டு முதல் வானத்தை திறக்க வச்சு ரசூல்லா தான் வந்திருக்குது, ஜிப்ரீல் தான் கூட்டி வந்தேன், அவன் கூட்டி வர்றதுக்கு பெர்மிஷனை கேட்டு அனுமதி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னோன்னு தான் போறாங்க. இந்த மாதிரி 7 வானங்களுக்கும் வாசல்கள், அதற்கு பாதுகாவலர்கள், அதற்கு உள்ளே செல்வதாக இருந்த அனுமதியோடு செல்லணும். இப்படி ஒரு வானுலகத்தில் ஒரு ராஜாங்கம் இருக்குது. அப்ப இவன் கண்டுபிடிக்காததுனால வானம் இல்லைன்றான். ஆனால் வானம் உண்டு, 7 வானம் உண்டு. இந்த 7 வானத்துக்கு அல்லாஹ் வந்து ஒன்றை கொடுக்குறான், அமானத்தை. அந்த அமானத்தை என்னன்னு சொல்றேன் கேட்கிறான் அல்லாஹ், இதை சுமக்கிறியா? பூமி கிட்ட கேட்கிறான். பூமி எவ்வளவு விசாலம் தெரியும், சொல்ல தேவையில்லை, ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை சொல்லி இருக்கிறோம். பூமி விசாலமானது, பூமி கிட்ட அல்லாஹ் கேட்கிறான். மலைகள் எவ்வளவு கொடூரமானது, சக்தி தானே, மலை என்றாலே சக்தி. இந்த பூமி கூட இயங்குது என்று சொன்னா அதுக்கு காரணம் வந்து மலைகள் தான். நாங்கள் எல்லாமே இந்த மணல்ல சாதாரணமா நடந்து போறோம், அதுக்கு காரணம் மலைகள். ஏனென்றா பூமியில வந்து பல மட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். கீழே வந்து ஆக கடினமான கனமான மண்கள் இருக்கும், அது வந்து கற்களுடைய சொரூபத்தில் இருக்கும். மேலே வர 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 அது லேசாகி 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 கடைசியில் நாங்கள் சாதாரணமாக தரையில் பார்க்கக்கூடிய தூசு படலம் இருக்கும். தூசு வந்து சாஃப்டானது, ஆக நிலத்துக்கு கீழே உள்ள பொருட்கள் வந்து ரொம்ப கடினமானது, கல்லுடைய வடிவத்தில் இருக்கும். அப்போ மேலே தூசு தானே இருக்குது, கீழே கடினமான கல் இருக்குது. இது சுற்றி கொண்டு இருக்குது. ஒரு மணித்தியாலத்துக்கு 1000 மைல் வேகத்தில், 1600 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமி சுற்றி கொண்டு இருக்குது. மேலே உள்ள தூசு படலம் எப்படி சுத்தணும்? அப்போ தூசு வந்து பரவி கொண்டே இருக்கணுமே, அவ்வளவு ஸ்பீடாக சுற்றுது. கீழே கல், மேலே தூசு. இந்த தூசு வந்து சுத்துக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணித்தியால சுத்துதண்டா, மேலே வந்து தூசு இல்லாமல் எங்களுக்கு இருக்கவே முடியாமல் போகும். அவ்வளவு தூசி கிளம்பி கொண்டிருக்கும். இன்னும் சொல்வதாக இருந்தா உண்மையிலே ஒரு அளவுக்கு தூசி கிளம்பி கொண்டு தான் இருக்குது. அல்ல அந்த தூசை எங்கட கண்ணுக்கு பார்க்க வைக்கல. பார்க்க வச்சா இப்போ நீங்கள் இருப்பீங்க முன்னுக்கு, நான் வீடியோ தான் உங்களை தேடுறேன், விளங்காது. அல்ல அந்த தூசை எப்போ விளங்கும் தெரியுமா? ஒரு வீட்டில் கூரையை வந்து நீங்கள் ஓட்டையாக்கி பகல் நேரத்தில் ஒரு வெளிச்சத்தை வர விட்டு பாருங்க, அந்த தூசை காண்றீங்களா? அப்படி வெளிச்சம் வரும், அந்த வெளிச்சம் முழுக்க தூசு சுற்றி கொண்டே இருக்கும். பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்குறீங்க. ஆனால் அது சாதாரண ஒரு புலனுக்கு எல்லாம் விளங்க வைக்கிறான்ல, காரணம் மனுஷன் இயங்கணும், வாழணும். ஆனால் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னடா? மலை என்றால மலையை கொண்டாந்து எல்லாம் அப்படி நட்டி வச்சு அல்லாஹ் வந்து அது இதோட செப்பரேட் ஆகாம எல்லாம் பார்த்து வச்சிருக்கிறான். அந்த பூமியில 7 படித்தரங்கள் இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. 7 படித்தரங்கள், பூமிக்குள்ளேயே 7 படித்தரங்கள் எல்லாம் வச்சு அப்படி மலைகளை வச்சு நட்டி வச்சுக்கிறான். அப்ப இந்த பூமி எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாம, நாசமா போகாம, சீராக இயங்குறதுக்கு மலையை வச்சிருக்கிறான். அந்த தாங்கி பிடிக்கிற மலைக்கு, சக்தி வாய்ந்த மலைக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அமானத்தை வந்து காட்டுறான். இதை பொறுப்பெடுத்துக் கொள்றியா? அந்த மலை சொல்லிச்சு முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை சுமப்பதற்கு இந்த எல்லாமே மறுத்து விட்டார்கள். வானங்களும் மறுத்துருச்சு. வானமும் வந்து கடினமான படைப்பு. அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அஷத்து ஹல்கன், நீங்கள் படைப்பில் பலசாலிகளா, அமிசமா அல்லது வானமாண்டு அல்லாஹ் கேட்கிறான். படைப்புல பலசாலிகள் மனிதர்களா, வானமாண்டு அல்லாஹ் கேட்கிறான். டேய், பிரம்மாண்டமான படைப்பு வானம், இவ்வளவு விசாலமான சக்தி வாய்ந்த படைப்பு வானம். அந்த வானமா அல்லது நீ பெரியவனாண்டு அல்லாஹ் கேட்கிறான், நீ பலசாலியாண்டு கேட்கிறான். அந்த வானம் மறுத்து விட்டது, விசாலமான பூமி மறுத்து விட்டது, அதே மாதிரி மலைகள் மறுத்து விட்டது. ஆனால் அதை யாரு சுமந்து கொண்டான்? வாஷ்பக்ன மின்ஹா, அந்த இதை சுமப்பதற்கு பயந்து நடுங்கியது. சுமக்க இயலாது, ரொம்ப பயமா இருக்குது, இந்த பலசாலிகள் சொல்றாங்க. ஆனா வஹமல அல் இன்சான், அதை மனிதன் சுமந்து கொண்டான். இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, அவன் அநியாயக்காரனாகவும் மடேனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த அமானிதத்தை எல்லா உயிரினங்கள், உயிரற்ற பொருட்களுக்கு, உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் காட்ட, அவங்க அதை சுமந்து கொள்றதுக்கு மறுக்க, இதை சுமந்து கொண்டது யார்? மனிதன். மற்ற படைப்பினங்கள் சுமக்காத, மனிதன் மட்டும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று இருக்குமெண்டா அது என்னது? பகுத்தறிவு தான். அதுதான் மூளை. உண்டை வச்சு உண்டை சிந்திக்கிற அந்த ஆற்றல். சிங்களத்தில் விச்சார புத்தி என்றுவாங்க. விச்சாரண்டா விசாரிச்சு,
ஆராய்ஞ்சி முடிவெடுக்கிற அந்த ஞானம் அது மனுஷனுக்கு தான் உண்டு. அந்த அறிவை மனிதன் சுமந்து கொண்டான். அல்லாஹ் சொல்றான். இந்த அமானத் என்ற வார்த்தைக்கு மாற்று கருத்து உள்ளக்கூடிய சில சகோதரர்கள் என்ன விளக்கம் கொடுப்பாங்கடா, இந்த அமானிதம் என்பது குர்ஆனை தான் இது குறிக்கிறது. ஏனென்றால் ஒரு குர்ஆன் வசனம் வருது 59வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலி லரஐதஹு ஹாசியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலை மீது இறக்கியிருந்தால் அது என்ன ஆகியிருக்கும், அது சுக்குநூறாக சிதறி செல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த அளவுக்கு இந்த மலைகளுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை சுமக்கிறதுக்கு சொன்னதனாலேயே மலைகள் என்ன சொல்லிச்சாம், சுக்குநூறாகிச்சு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இங்கே அல்லாஹ் தஆலா மலைக்கு அருளியது எது, குர்ஆன். எனவே இந்த அமானிதம் என்பது குர்ஆன் என்று சிலவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற விளக்கம் தப்பு. ஏனென்றா அல்லாஹ் சொல்றான், லவ் அன்சல்னா, நாங்கள் அருளி இருந்தால், அருளினானா இல்லை, அருளி இருந்தால், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை அலா ஜபலின், ஒரு மலை மீது நாங்கள் அருளி இருந்தால் அப்போது அது சுக்குநூறாகி இருக்கும். அருளி இருந்தால் என்றால் என்ன அர்த்தம், நான் ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும் வந்திருந்தால் கடினமாக கோஷத்தை எழுப்பியிருப்பேன் என்றால் என்ன அர்த்தம், வரலன்ற அர்த்தம். வராம நிறைய பேர் வாயால கப்பல் ஓட்டுறாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, போராட்ட கலைஞர்களுக்கெல்லாம் களத்தில் நிற்க மாட்டாங்க, ஆனால் வாயில கப்பலை ஓட்டி கொண்டு வீரம் பேசிக்கொண்டு இருப்பாங்க. வந்திருந்தால் என்று, இந்த இருந்தால் என்று அறிவிச்சாலே என்ன அர்த்தம், வரலன்ற அர்த்தம். அருள் இருந்தால் என்றாலே என்ன அர்த்தம், அல்லாஹ் அருளவில்லை என்று அர்த்தம். அப்ப மலைக்கு அல்லாஹ் அருளல. ஆனா இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், மலைக்கு அருளியதா சொல்லல, எடுத்து காட்டினான் என்றான். நான் எடுத்து காட்டினேன் இந்த அமானிதத்தை, குர்ஆனை எடுத்து காட்டினேன் என்று அல்லாஹ் சொன்னால், மலை அதை சுமக்கலை, அதை மறுக்கலை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் சொல்றது முரணா போயிடும். ஏன்டா அல்லாஹ் தஆலா அருளவே இல்லை மலைக்கு. மலைக்கு அருளாம இருந்தது சுமக்கலைன்னு சொன்னா அது குத்தமாகிருமே, பொய்யாகிருமே. அல்லாஹ் அருளவே இல்லையே, அல்லாஹ் தான் இறக்கவே இல்லையே மலைகளுக்கு. இங்க அல்லாஹ் சொல்றான், நான் எடுத்து காட்டினேன். ஏன் எடுத்து காட்டினேன், அது சுமக்குதா இல்லையான்னு பார்க்க. அவங்க சுமக்கிறதுக்கு மறுத்தாங்க, ஆனா மனிதர்கள் சுமந்து கொண்டார்கள். இப்ப குர்ஆனை தான் இது குறிக்கும் என்றா, மனிதர்கள் சுமந்து கொண்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தான் குர்ஆன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு முந்தி இருந்தவங்களுக்கு குர்ஆன் தான் வேதமா, குர்ஆன் வேதம் இல்லை. அவங்களுக்கு வேறொரு வேத கிரந்தம் வந்துச்சு, பல வடிவங்கள்ல வந்துச்சு, பலதரப்பட்ட வேதங்கள் வந்துச்சு. அப்ப இது குர்ஆனை சொல்லி இருக்கும் என்றால், அல்லாஹ் தஆலா நாங்கள் குர்ஆனை மனிதன் சுமந்து கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றதே அது பொய்யான கருத்தா போயிடும். ஏண்டா குர்ஆனை மனிதர்கள் சுமக்கல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான் சுமந்துச்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராக மனிதர்கள் சுமந்தமே தவிர அனைத்து மனிதர்களும் சுமக்கல. அனைத்து மனிதர்களும் சுமந்தது அமானிதம் எது, பகுத்தறிவு. இதை பயன்படுத்த சொல்றான்ல, இதை பயன்படுத்தினாதாங்க குர்ஆனில் உள்ள அறிவியல் என்னன்னு விளங்கும். இல்லைன்னா விளங்காது. அல்லாஹ் குர்ஆனில் நிறைய சொல்றான் அறிவியல். அந்த அறிவியலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள சரக்க முதல்ல பயன்படுத்தி இருக்கணும். பயன்படுத்தாமல் எந்த விளக்கமும் வராது. ஆனா என்ன சொல்றாங்க, அறிவை பயன்படுத்தாதீங்க, நீங்கள் எல்லாம் பகுத்தறிவாளர்கள். எப்படி காட்டுறாங்க தௌஹீத் ஜமாத்த, நீங்கள் பகுத்தறிவாளர்கள், பகுத்தறிவை வைத்து எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், விஞ்ஞானத்தை நீங்கள் உள்ளே நுழைக்கிறீர்கள். ஏனமோ பகுத்தறிவுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுறாங்க. பகுத்தறிவுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லையா? பகுத்தறிவு இல்லாதவன் மடையன் என்றான்ல, அவன் மிருகத்தை விட கேவலமானவன்றான், சிந்தி என்றான்ல. பகுத்தறிவு இல்லாதவன் நிறைய பிரச்சனை வருது. மிஸ்வா குச்சியை அல்லாஹ் எதுக்கு பயன்படுத்த சொன்னா, பல்லு தீட்ட தானே பயன்படுத்த சொன்னா. மிஸ்வா குச்சியை பல்லு தீட்ட பயன்படுத்தின சொன்ன இந்த குச்சியை விரும்பினா மிஸ்வா குச்சியை பயன்படுத்து, விரும்பினா ஏதாவது டூத் பிரஷை பயன்படுத்திட்டு போ, அது உன்னுடைய நடைமுறை, உன்னுடைய நாகரீகம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் ரசூல் சொன்னதே நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொன்னதே கேட்போம் என்று சொல்லி இவன் என்ன செய்யறான், மடத்தனமாக அல்லாஹ் ரசூல் சொன்னது ஒழுங்கா புரிஞ்சு கொள்ளாம சஃபுல நின்று கொண்டு என்ன செய்யறான், பள்ளத்தீட்டு. சஃபுல நின்று பள்ளத்தீட்டு சொல்லி இஸ்லாம் சொல்லிச்சா? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா? பல் துலக்குமாறு எந்த இடத்துல சொன்னாங்களோ அந்த இடத்துல பல் துலக்கணும். நீ சஃபுல நின்று இப்படி குச்சி எடுக்கிறான், வண்டி இப்படி ஒருக்க தேய்ச்சி அப்படி எடுத்து சாக்கில் போடுறான், ஜுப்பா சாக்கில் போட்டுட்டு அந்த துளக்கின எச்சிக்குது, அதை என்ன செய்யணும், இப்போ துப்பணுமா விழுங்கணுமா? துளக்கிரண்டா உன்னோட வாயில் வைக்கிற எல்லா நஜீஸும் வெளியே வந்துருச்சு. இப்போ துளக்கி அதில் எச்சோட கலந்துருச்சு. இப்போ இந்த எச்சில நீ விழுங்குவியா துப்புவியா? துப்பணும். சப்புல நின்று துப்பேலுமா? ஏலா ரெண்டு தான் செய்யணும். ஒன்று
கையில் வைக்கிற கைக்குட்டை எடுத்து லேஞ்ச் எடுத்து அப்படியே அது லேஞ்சுக்கு எடுத்துடணும். ரெண்டாவது அதை விழுங்கணும். ரெண்டில் ஒன்று தான் செய்யணும். ஒன்று லேஞ்சுக்கு எடுக்கணும் அல்லது விழுங்கணும். விழுங்கினாலே நஜீஸ் தான், அவன்கிட்ட கைக்குட்டைக்கு எடுத்தாலும் நஜீஸ் தான். ஆனால் இவ்வளோ அநாகரிகமாக நஜீஸ் கேட்டால் இல்லை, அல்லா ரசூல் அப்படி தான், அல்லா ரசூல் அப்படி சொல்லலை. அல்லா ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா, தொழுகையில் ஒவ்வொரு சஃபுலை நான் பல் துலக்குமாறு உங்களுக்கு கட்டளையிட்டு இருப்பேன் என்றாங்க. உங்களுக்கு சிரமம் வராவிட்டால் ஒவ்வொரு சஃபுலையும் பல் துலக்குமாறு கட்டளையிட்டு இருப்பேன் என்றாங்க. அதை வச்சு கட்டளையிட்டு இருப்பாங்கன்னா அது நல்ல விஷயம் தானே. அப்போ வந்து நாங்கள் சஃபுலேருந்து பல் துலக்கோம்னு துலக்கிறோம். ரசூலை எங்கே பல் துலக்க சொன்னாங்க? உழு செய்வதற்கு முன்பதாக பல் துலக்கு. உழுவுக்கும் பல் துலக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி சொன்னாங்க. அவன் மார்க்கம் என்ன சொல்லிச்சு சிந்திக்கிறதுக்கு ஒரு பகுத்தறிவு வேணுங்க. அந்த பகுத்தறிவோட தான் சிந்திக்கணும். சில குர்ஆன் வசனங்கள் வரும், அல்லாஹ் சொல்லுவான், இந்த வசனங்களை வந்து எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்றதை பகுத்தறிவை வைத்து தான் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இதை யார் சொல்றா? ஒரு விஞ்ஞானி சொல்றார் பாருங்க. அவர் வந்து அவரோட பேர் வந்து ப்ரொஃபசர் மாரிஸ் புகைல் என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் மொரிஸ் புகைல் என்றுவாங்க, தமிழ் பேசக்கூடிய மக்கள் மாரிஸ் புகைல் என்று சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு விஞ்ஞானி. ஆரம்ப காலத்தில் முஸ்லீம் அல்லாதவர், ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர், பிறகு இஸ்லாத்தையே ஏற்றுக்கொள்கிறார். ஏன்டா இவர்கிட்ட அறிவு ரீதியாக சிந்திச்சு அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். அவர் சொல்றார், modern scientific knowledge allows us to understand certain verses of the Quran which until now it has been impossible to interpret. என்னன்னு சொல்றாருன்னா, சில நவீன அறிவியல் விஞ்ஞானபூர்வமான செய்திகளை குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. இதுவரை அந்த குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கங்கள் நாங்கள் அறியாமல் இருந்தோம். அந்த விளக்கங்கள் எங்களுக்கு எப்போ கிடைக்குது தெரியுமா? அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்க்கும்போது தான், ஆஹா இதை பற்றி தானே குர்ஆன் சொல்லுது என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் என்றார். குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு வேதம் என்பதா? சில வசனங்களை விளங்கிக் கொள்வதற்கு அறிவியல் தேவை, விஞ்ஞானம் தேவை, சயின்ஸ் தேவைன்றாரு. அவருடைய புத்தகத்தில் எழுதுறாரு, த பைபிள் அண்ட் த குர்ஆன், த பைபிள் த குர்ஆன் அண்ட் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் 251வது பக்கத்தில் சொல்றாரு. ஏனெண்டா சில குர்ஆன் வசனங்கள் வரும், என்ன சொல்லிக்கிட்டே விளங்காது. அந்த காலத்தில் விளக்கம் தெரியாமல் எதையோ உளறி இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா குர்ஆன் வந்து அறிவை சொல்லுது, விஞ்ஞானத்தை சொல்லுதுன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற உதாரணத்துக்கு, வஸ்ஸமா இதாத்தி ரஜு, திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாகன்றான்ல. வானம் என்ன செய்யுமா? திருப்பி தரும் அப்படி என்றான்ல. இப்போ திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாகண்டா, நீங்கள் ஆரம்ப கால தஃப்சீர்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க, சிரிச்சு சாவுங்க. அந்த அளவுக்கு உளறி கிடப்பாங்க. அதில் தஃப்சீர் அறிஞர்கள், பெரிய பெரிய இமாம்கள், குர்ஆன் ஹதீஸை கரைச்சி குடிச்சவங்க, திருப்பி தரும் வானம் என்னன்னு கேட்டால் என்னென்னமோ உளறாங்க. என்னமோ திருப்பு தான், என்னமோ தருதான், சொல்ல முடியாத அளவுக்கு வாய் இப்படி அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாத அளவுக்கு கேலி கூத்தா இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்குறான், திருப்பி தரும் வானம், திருப்பி தருதுண்டா, எதை எடுத்தாலும் திருப்பி தருது வானம், எது போனாலும் ரிட்டர்ன் வருது. அது என்ன வானம் திருப்பி தருது? சிந்திக்கிறாங்க. சிந்திச்சா உண்மைதானே, எல்லாமே திருப்பி தருதே. நாங்கள் சாதாரணமாக வானத்திலேருந்து தண்ணி வருது, இந்த தண்ணி என்ன நடக்குது? சூரியன் ஊடாக மீண்டும் என்ன செய்யுது? உறிஞ்சி கொள்ளப்படுகிறது. கடலில் இருக்கக்கூடிய தண்ணி உறிஞ்சி கொள்ளப்படுது, தரையில் இருக்கக்கூடிய தண்ணி உறிஞ்சி கொள்ளப்படுது. அந்த தண்ணி திருப்பி என்ன செய்யுது? ஃபில்டர் ஆகி திருப்பி கீழே வருது. இது என்ன சொல்கிறான்ல, தண்ணியை இறக்கணும், திருப்பி உறிஞ்சி எடுக்கிறோம், திருப்பி தர்றோம், தண்ணியை திருப்பி தர்றான்ல. திருப்பி தர்றானா இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது வாட்டர் சர்க்கிள் ஸ்கூல் பாடத்தில் சொல்லி தருவாங்க. அது திருப்பி தருது வானம். இன்னொன்று திருப்பி தருது, இப்போ லேட்டஸ்டாக கண்டுபிடிக்கிறான், 21ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறான். என்னது? வானம் திருப்பி தருது. என்னத்தை திருப்பி தருதுண்டா, நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை திருப்பி தருகிறது. பேசுகிற வார்த்தை இதே, அதை வந்து திருப்பி எடுக்கலாண்டுவாங்க. சொன்ன வார்த்தையை திருப்பி எடுக்கலுமா? ஏலாதுண்டுவாங்க. ஆனால் சொன்ன வார்த்தையை திருப்பி எடுக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணுறானா இல்லையா? ரெக்கார்டிங் எப்படி? சொன்ன வார்த்தை தானே. அந்த சொன்ன வார்த்தையை திருப்பி அப்படியே என்ன செய்து, அந்த வார்த்தை வானத்துக்கு தான் மேலே போகுது. அல்லாஹ் சொல்கிறான், கலிமத்து சாலி கலிமத்து தையிபா, நல்ல வார்த்தைகள் வானத்தை நோக்கி செல்கிறது என்றான். எல்லா நல்ல வார்த்தைகளும் வானத்தை நோக்கி செல்கிறது. எங்களோட வார்த்தைகள் வானத்துக்கு தான் போகுது. அல்லாஹ் அதில் நல்ல வார்த்தைகள் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் பிரத்யேகமாக பதிவு செய்து கொள்கிறான். அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசினாலும், என்ன வார்த்தை பேசினாலும் வானுலகத்தை நோக்கி வார்த்தை போகுது. அந்த வார்த்தை வானத்துக்கு வெறுமனே போயிட்டு
நிற்குது இல்லை, என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட இடம் வர காட்டிலும் வான்வெளியில் ஒரு இடப்பரப்பில் குறிப்பிட்ட இடம் வர காட்டிலும் போய் அந்த வார்த்தைகள் தங்குகிறது. அதை தாண்டி போகல, முதலாவது வானத்துக்கு போகல. வானத்தை வந்து இஸ்லாம் ரெண்டு விதமாக சொல்லும். வானம் 7 வானம் இருக்குது, அதையும் வானம் என்று இஸ்லாம் சொல்லும். வானம் இல்லாமல் இந்த பூமிக்கு மேலே அந்தரம் என்று ஒன்று இருக்குது. அந்தரம் குவன் என்றுவாங்க சிங்களத்தில். அந்தரம், இந்த இந்த அந்தரத்தை, இந்த இடைவெளியை வானம் என்று குர்ஆன் சொல்லும். அப்போ இது எங்கே போகுது, அந்த இடைவெளிக்கு போகுது. போயிட்டு ஒரு ஏரியாவில் நிற்கிது, அப்படி அந்த சொல் நிற்கிது. இவன் என்ன செய்கிறான், அந்த சொற்களை திருப்பி சூரியன் எப்படி தண்ணியை வந்து மேலைக்கு உறிஞ்சி எடுக்குதோ அந்த மாதிரி வானத்தில் இடையில நிற்கக்கூடிய வார்த்தைகளை கீழைக்கு உறிஞ்சி எடுக்கணும்னு பார்க்கலாம். கண்டுபிடிச்சாங்க அருவியை, சேட்டலைட்டை உருவுது வார்த்தைகளை. இப்போ நீங்கள் ஃபோன் பேசினு வைங்க, நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஹலோன்னு பேசினது அப்படியே ஒரு மீட்டர் கனெக்ஷனில் போயிட்டு அவன்கிட்ட ஹலோ ஃபோனில் வந்து உடனடியாக ரிங் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி ஆகாது. நீங்கள் பேசுகிற ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை முதலாவது என்ன செய்வான், உங்களோட சிம் கனெக்ஷன் எந்த கம்பெனியோ அவன் டவர் வச்சுருப்பான், சரியா? அவன் டயலாக்காரனாக இருந்தால் கொழும்புல எங்கேயாவது பக்கத்தில் டவர் வச்சுருப்பான். முதலாவது நாங்கள் பேசுகிற அஸ்ஸலாமு அலைக்கும் யாருக்கிட்ட போகும், அந்த டவருக்கு போகும். வானத்துக்கு போகுதா, வானத்துக்கு போகிறது அந்த டவரை இழுத்து, எங்களோட வார்த்தையை இழுத்து அந்த டவர் என்ன செய்யுது, மேலே சேட்டலைட்டுக்கு அனுப்புது. சேட்டலைட்டுக்கு அனுப்புது. அந்த சேட்டலைட் என்ன செய்யும் தெரியுமா, நாங்கள் யாரோட தொடர்பு கொள்கிறோமோ, எந்த தொலைவில் இருந்தாலும் சரி, அந்த நபருடைய அந்த ஃபோன் நம்பரில் அவன் எங்கே கனெக்ட் ஆகிக்கிறானோ அந்த சேட்டலைட்டுக்கு, அந்த கம்பெனிக்கு அது வந்து சிக்னலை கொடுக்குது. கொடுத்து இந்த எங்கட சேட்டலைட்லேருந்து, டயலாக்ட சேட்டலைட்லேருந்து நாங்கள் மிடில் ஈஸ்ட்காரனுக்கு பேசினா அவன் ஏதாவது ஒரு பேரை வச்சுருப்பான் அவன் ஃபோன் கனெக்ஷனுக்கு, அவன் கனெக்ஷன் உள்ள சேட்டலைட்டுக்கு அது பாஸ் ஆக்குது. பாஸ் ஆக்கி அந்த அங்கே ஒருத்தர் இருந்து பேசுவார், சவுதியில் ரியாத்ல இருந்து ஒருத்தர் பேசினாருன்னு வைங்க, ரியாத்ல அவன் கம்பெனிக்காரன் ஒரு டவரை வச்சுருப்பான், அந்த டவருக்கு இறக்குது. இறக்கி அந்த டவர் என்ன செய்யுது, அவன் மொபைல் நம்பர் யார் யூஸ் பண்ணுறானோ அவன் நம்பரை பார்த்து அதை அனுப்புது. இது எல்லாமே ஃப்ரிக்ஷன் ஆஃப் அ செகண்ட், ஒரு செகண்ட், ஒரு நொடி பொழுதில் நடக்கும். இப்படி செய்யணும். நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வேண்டோன்னு அவங்க வாலைக்கும் சலாம், நல்ல சாரி ஒன்று வாங்கினலாம், பசுந்தாக இருக்குது, சல்வாரிட்ட கலர் எங்கே, எப்போ வாங்கினீங்க, பாபா ஸ்ட்ரீட்டில் வாங்கினீங்களா, பெருநாளைக்கு இப்படி பேசுனீங்களே, கட கட கடன்னு பேசுனீங்களே, அங்கே ஆன்சர் வருது. இதெல்லாம் எப்படி வருது, இவன் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறானே, எல்லாம் எப்படி வருதுன்னா வானம் திருப்பி தருது வார்த்தை. இந்த திருப்பி தர்றது தான் என்னதான் இந்த வானத்துடைய தன்மைன்னு சொல்கிறான். இது எப்படி புரிய வருது, இந்த அறிவியல் சான்றுகளை பார்க்கும்போது, விஞ்ஞானத்தில் வளர்ச்சியை பார்க்கும், ஆஹா குர்ஆன் தான் இதை சொல்லிச்சா, இதைத்தான் புரியாமல் இருந்தோமா, என்ன நடந்திருக்கணும் தெரியுமா? ப்ரொஃபஸர் மாரிஸ் புகைல் என்ன சொல்கிறார், சில அறிவியலை வைத்து குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் வருதுன்றான். ஆனால் உண்மையில் எது நடந்திருக்கணும் தெரியுமா, இந்த குர்ஆன் வசனத்தை வச்சு தான் அந்த அறிவியலை கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த குர்ஆன் வசனத்தை வச்சு தான் அறிவியலை கண்டுபிடித்திருக்க வேண்டும். இவன் கண்டுபிடிக்கல, சோத்து மாடு தானே. நம்மளுக்கு குழு வசரபு தான், உண்ணுங்கள் பருகுங்கள், நல்லா திம்பான் குடிப்பான் படுப்பான், அவன் வாழ்க்கையில் வந்து செம்ம ஜாலியாக இருக்கிறது தான் அவன் வேலை. கொஞ்சம் கூட ஒரு சதவீதம் சரி சிந்திக்கிறது இல்லை. சிந்திச்சிருந்த இந்த குர்ஆன் வசனங்களை வச்சு அந்த அறிவியலை கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் அவர் மாறி சொல்கிறாரு, இல்லை அறிவியலை பார்த்தா குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கம் கிடைக்குது அப்படின்றாரு. அல்லாஹ் இது எதுக்கு சொல்லணும், அல்லாஹ் வந்து மறுமையில் வழிகாட்டுறதுக்கு தான் குர்ஆனை தந்தான், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் தந்தோம். ஆனால் குர்ஆன்லேயே இந்த வசனத்தை வச்சான். அல்லாஹ் வந்து நீங்களாம் சயின்டிஸ்ட் ஆகுங்கன்னு வைக்கல, இதை கண்டுபிடிச்சு 2 நன்மைக்குது. ஒன்று, இதை கண்டுபிடிச்சா உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நன்மை, எங்களுக்கு பயனடையலாம். ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு போஸ்ட் போடுறதா இருந்தால் வெளிநாட்டில் மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, ஏஆம் ஐலண்ட் நெஞ்சு தானே, ஏஆம் ஐலண்ட் ஒரு என்விலப் பார்த்துப்பீங்களா, இப்போ இருக்குதா, பார்க்குறதுக்கு இருக்குதா, பார்க்குறதுக்கே இல்லை. இப்போல்லாம் ஜிமெயில், இமெயில், இப்போ வந்து இமெயிலே இல்லாமல் போகுதே, இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்புக்கு மாறிடுச்சு. இமெயில் என்ற டெக்னாலஜி இப்போ இல்லை. நிறைய பேர் இமெயில் போடுறானா, நாங்கள் ஜமாத்துடைய பணிகளுக்கு வலியுறுத்தி இமெயில் போட சொல்கிறோம். எல்லாம் வாட்ஸ்அப் தான், இப்போ வாய்ஸே அனுப்பலுமே, மெசஞ்சர் தான், ஃபேஸ்புக் தான், எல்லாமே அந்த சோசியல் மீடியா அவ்வளோ டெக்னாலஜி போகுது. நாங்கள் அந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் மன்னர்களுடைய காலத்தில் புராட காலில் ஓலை அனுப்பினா, இந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கடிதம் அனுப்பினோம். அல்லது என்ன செய்வாங்க, டேப் ரெக்கார்டர் பேசி அனுப்புவாங்க. ஒரு டேப் வர காட்டிலும் பார்த்து கொண்டு, உமா வெளிநாட்டுக்கு போயிட்டு
டேப்பில் என்ன சொல்லிக்கிறாங்க, அவங்க நினச்சி வீட்டில் எல்லாம் என்னெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் நினச்சி இப்போ பேசி அனுப்புவாங்க. நாங்கள் எல்லாம் அதை கேட்டுட்டு திரும்ப நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒன்றொண்டா நோட் பண்ணி இதை கேட்டிக்கிறாங்க. ஆனால் அந்த காசுக்கு என்ன செஞ்சீங்க, இன்னென்ன வேலை செஞ்சுக்கிறோம், அந்த ரெக்கார்டு அங்கே போயிட்டு எல்லாம் 2 மாதம் 3 மாதம் பிடிக்கும். ஆனால் இப்போ என்ன செய்கிறான், தவாப் செய்கிறான் கௌபால. எப்படி, ஸ்கைப் ஆன் பண்ணி தவாப் செய்கிறான். ஸ்கைப் தவாப். அங்கேருந்து கொண்டு கௌபாவை பார்க்குறாங்க. அஜ்ருல் அஸ்வத்தை ஸ்கைப்பில் முத்தமிடுறான் ஒவ்வொருத்தன். இப்படி நிலைமை மாறிக்கொண்டு போகுதா இல்லையா? இப்போ டெக்னாலஜி மாறிச்சு, வளர்ந்துச்சு. இதில் நன்மை இருக்குது மக்களுக்கு. மக்கள் வந்து ஃபாயிதா அடைவாங்க. அடுத்த நன்மை என்னண்டா, இந்த குர்ஆனை வச்சு, இந்த அறிவியலை குர்ஆன் சொல்லுதுன்றதை வச்சு மறுமையில் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்றதை உண்மைப்படுத்தலாம். ரெண்டாவது, மறைவான விஷயம் குர்ஆன் சொல்லுதே, சொர்க்கம் நரகம். இந்த அறிவியலை சொன்ன குர்ஆன் தான் சொர்க்கத்தை பற்றி பேசுது, நரகத்தை பற்றி பேசுது, கபர் வாழ்க்கையை பற்றி பேசுது, பல வரலாறுகளை சொல்லுது. அதையும் சேர்த்து நம்பு. மறைவான விஷயங்களை நம்ப வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா இப்படி சில சான்றுகளை காட்டியிருக்கிறான். ஆனால் நம்மவங்க என்ன சொல்கிறாங்க, பயன்படுத்தாதே, உன்னுடைய அறிவை கொஞ்சமும் நீ பயன்படுத்தாதே என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லலை. இன்னும் தெளிவாக அல்லாஹ் புரிஞ்சு கொள்றதுக்கே அல்லாஹ் சில விஷயங்களை கேட்குறான். அல்லாஹ்ட ஸ்டைலுக்கு இது. இவங்க நினச்சி அல்லாஹ் என்றாலே அறிவை பயன்படுத்த மாட்டான், வெறுமனே தான் இருப்பான் என்ற மாதிரி நினச்சி, இவங்க நினச்சி ரசூல் என்றாலே அறிவை பயன்படுத்த மாட்டாங்க, ஒரு தூணில் சாஞ்சு கொண்டு இருக்கிறவரன்னு நினச்சி. அப்படி கிடையாது. அல்லாவே எப்படி அறிவை பயன்படுத்த தூண்டுறான்னு பாருங்க. குர்ஆன் வசனம். அவங்க என்ன சொல்லி கொண்டிருந்தாங்க, மக்கள் அல்லாஹ்க்கு வந்து பிள்ளைகள் இருப்பதா சொன்னாங்க. அல்லாஹ்க்கு பொம்பளை புள்ள, ஆம்பளை புள்ள, இப்படி எல்லாம் பிள்ளைகள் இருக்குது, வானவர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் தஆலா இதை மறுத்து இருக்கணும். எப்படி மறுத்து இருக்கணும்? அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இல்லை சொன்னால் போதும் தானே, வேற ஒன்றும் சொல்ல தேவையில்ல தானே. அல்லாஹ்க்கு புள்ள இல்லை, அதனடா அல்லாஹ்க்கு புள்ளன்றாய், பார்த்துக்கோ படுவா ராஸ்கல், நான் தண்டிச்சுவேன் நரகத்தில், இப்படி சொன்னால் போதும் தானே. அப்படி சொல்லாமல் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், பதீஉ ஸமாவாத்தி வல் அர்ல். அல்லாஹ் வானங்களை எந்த முன்மாதிரி இல்லாமல் படைத்திருக்கிறான், பூமியை எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைத்திருக்கிறான். இப்போ நாங்கள் ஒன்றை படைச்சா எப்படி படைப்போம்? ஏற்கனவே படைச்சோண்ட பார்த்து தான் செய்வோம். இல்லாதோண்ட படைப்போமா? நாங்கள் படைக்க முடியாது. இருக்கிறோண்ட படைச்சு கொண்டு இருப்போம், காப்பி பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எந்த முன்மாதிரியும் இல்லாமல் இப்படி தான் வானம் இருக்கணும், இப்படி தான் பூமி இருக்கணும் என்று முன்கூட்டியே யாராவது செஞ்சு அதை அல்லாஹ் பார்த்து அல்லாஹ் செஞ்சானா? அப்படி செஞ்சாலும் டேலண்ட் தானுங்க. இப்போ வந்து அமெரிக்கா வந்து ராக்கெட் அனுப்புகிறான் என்று சொல்லி ஸ்ரீலங்காவில் உள்ள விஞ்ஞானிகள் சேர்ந்து நாங்களும் ராக்கெட் தயாரிப்போம் என்று தயாரித்து அந்த டெக்னாலஜியை படித்து ராக்கெட்டோட தயாரிச்சான்னு வைங்க. உண்மையிலே அது டேலண்டாக இல்லையா? ஸ்ரீலங்காவுக்கு தேவையா இல்லையா? நாட்டு பலமடைகிறதுக்கு ராக்கெட் டெக்னாலஜி வேணும். அந்த ராக்கெட்டை விடுங்க, இந்த நெலும் போக்குன இல்லை, நெலும் குழுண்டிக்குது கிட்டத்தில் லேக் ஹவுஸ்க்கு பக்கத்தில் செய்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப நீளமான டவர், அது இலங்கையில். அந்த டவரில் மேலே வந்து என்ன செஞ்சுக்கிறான், ஃப்ளோட்டிங் பில்டிங் ஒன்று வச்சுக்கிறான். சுற்றும் அந்த பில்டிங், இப்படி சுற்றும், கான்க்ரீட் தான், ஆனால் சுற்றி கொண்டு இருக்கும். அதில் வந்து வியாபாரம் நடக்கும், ஹோட்டல் நடக்கும். அதில் சாப்பாடுக்கு மட்டும் ஒரு வேளை சாப்பாடுக்கு 1400 1500 கொடுக்கணும் என்ற மாதிரிலாம் சொல்லி கொண்டு இருக்கிறான். இன்னும் ஓப்பன் பண்ணலை, 90% வேலை முடிச்சுட்டான். அவன்கிட்ட கேட்டால் இலங்கையில் இன்ஜினியர்மார்கள் தான் செய்கிறாங்க, முஸ்லீம் இன்ஜினியர் ஒருத்தர் தான் அதில் தலைமை தாங்கி செய்கிறாரு. கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இதை செய்கிறீங்க? அது சைனா கவர்மெண்ட் எங்களுக்கு சொல்லி தந்துக்குது. எப்படி ஒரு பில்டிங்கை செய்கிறதுக்கு, ஒரு டவரை செய்கிறதுக்கு அவனுக்கு யார் சொல்லி கொடுத்துருக்குறா? சைனாக்காரன் சொல்லி கொடுத்ததை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. சைனாக்காரன் இருந்து வேலை செய்கிறான், சீஃப் இன்ஜினியர் அவங்களும் வர்றான், நம்ம ஆளும் இருந்து வேலை செய்கிறாரு. செஞ்சுட்டு என்ன சொல்கிறாருண்டா, இன்ஷா அல்லாஹ் இனி செய்வதாக இருந்தால் ஸ்ரீலங்காவில் உள்ள எங்களுக்கு தனியாக செய்யலாம், டெக்னாலஜியை படிச்சிட்டோம் அப்படின்றான். அப்போ உன்னை வச்சு படித்து செஞ்சாலே அது ஒரு டேலண்ட் தான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எந்த டெக்னாலஜி அல்லாஹ் யாரும் சொல்லித்தரல, ஃப்ரெஷ்ஷாக செய்கிறவன் அல்லாஹ்ட வல்லமையை சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான், அன்னா யக்கூனு லஹு வலதுன் வலம் யக்குன் லஹு சாஹிபத்துன். அல்லாஹ் கேட்குறான், எனக்கு எப்படிடா புள்ள இருக்கலாம், எனக்கு பொண்டாட்டியே இல்லையே. அல்லாஹ் கேட்குறான், சும்மா புள்ள இல்லைன்னு சொல்லாமல் எனக்கு எப்படிடா பிள்ளை இருக்கலாம், பொண்டாட்டியே இல்லை. எனக்கு பிள்ளை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் யார் வேணும்? பொண்டாட்டி வேணுங்க. பொம்பளை இல்லாமல் ஒரு ஜீவனை உருவாக்க இயலாது.
நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். டெஸ்ட் டியூப்ன்றான். டெஸ்ட் டியூப்னா ஒரு டெஸ்ட், ஒரு டியூபுக்குள்ள பிறகுதா? ஒரு மனுஷனுடைய அந்த அணுக்களை எடுத்து, உயிரணுக்களை எடுத்து பெண்ணுடைய ஒரு கருவறையில தான் வைக்கணும். உயிரணு மரபணுகள் எடுத்து, அல்லது ஒரு ஆணுடைய மரபணு உயிரணு இல்லாட்டியும் பரவாயில்லை, ஒரு பெண்ணுடைய மரபணுவை எடுத்து அவருடைய கருவுக்குள்ள வைக்கணும். கரு வேணும். உன்னை படைக்கிறதா இருந்தால் ஒரு கரு வேணும். கருவை சுமப்பது யார்? பெண்கள். பெண்கள் தானே கரு சுமக்கணும். ஆண்கள உடல்ல வந்து கரு இருக்குதா? இல்லை. அல்லாஹ் கேட்குறான், அண்ணா யக்கூன் லஹு வலதுன் வலன் யக்குன் லஹு வலன் தக்குன் லஹு சாஹிபத்துன். எனக்கு தான் பொண்டாட்டி இல்லையே, ஒரு பெண் இல்லையே, பெண் கடவுள் என்று நான் ஒன்றை வைக்கவில்லையே, எனவே ஒரு கரு இல்லையே, எனவே அது குழந்தையை சுமக்காது, எனவே எப்படிடா பிள்ளை? சிந்தி. அல்லாஹ் வந்து சிந்தனையை தூண்டுறான் பாருங்க. வெறும் தன்னுடைய அதிகாரத்தால் இல்லை என்று சொல்லிட்டு போலாம், இல்லை நம்பு அப்படி சொல்லாம சிந்திக்க சொல்றான். படுதா உண்மைதானே, உண்டாட்டி இல்லையே, அது எப்படி வந்து அப்ப புள்ள இருக்கலாம், சிந்திப்பான். இது சூரத்துல் அன்ஆம்ல 6:101 நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொரு செய்தியை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மறைவான ஞானம் இருக்கிறதா மக்கள் சொல்லி கொண்டு இருந்தாங்க. நபிக்கு வந்து மறைவான ஞானம், அவரை எல்லாத்தையும் தெரிஞ்சவர், ஏண்டா நல்லதை சொல்ல வரவங்க தான் கடவுளாக்குறது. அல்லாஹ் தஆலா இதை மறுக்கிறதுக்காக வேண்டி நபிக்கு சொல்ல சொல்றான். எப்படி சொல்ல சொல்றான்? குல், நபியே சொல்லுங்கள், லா அம்லிகு லினஃப்ஸி நஃபஅன் வலா லர்ரா. எனக்கு நானே நன்மை செய்யவும் முடியாது, தீமை செய்யவும் முடியாது. நான் நன்மை செய்யவும் மாட்டேன், தீமை செய்யவும் முடியாது. எனக்கு சக்தி இருந்தா, ஆன்மீக பலம் இருந்தா, என்கிட்ட வந்து மந்திரம் இருந்தா, என்கிட்ட வேற விதமான சக்தி இருந்தா, எனக்கு அதிகமான நன்மைகளை நான் செய்யறதுக்குரிய வேலையை பார்த்துருப்பேன். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லா மாஷா அல்லாஹ். நன்மை தீமை வர்றதா இருந்தா யாரு செய்யணும்? அல்லாஹ் நாடிதான் நடக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு சொல்றான், வலவு குந்து அலமுல் கைப. நபியே நீங்கள் சொல்லுங்க, எனக்கு மறைவான ஞானம் மட்டும் இருக்கும் என்றால் லஸ்தக்ஸர்து மினல் ஹைரி, நான் நன்மைகளையே அதிகமாக செய்திருப்பேனே. சொல்லுங்க. எனக்கு மறைவான ஞானம் இல்லைன்ற வார்த்தையை மட்டும் சொல்லாம மறைவான அறிவு இருந்தா நிறைய நன்மைகளை செய்திருப்பேன் அப்படி என்று நபியே நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகன் தாயிஃபுக்கு போனாங்க, அடி வாங்கினாங்க. ரொம்ப அடி விழுந்துச்சா இல்லையா? நிறைய. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே தாயிஃப்ல அடி வாங்கினமா எங்கேயும் அடி வாங்கலன்னு சொல்ற அளவுக்கு அடி வாங்கினாங்களா இல்லையா? அடி வாங்கினாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருந்தா, நாளைக்கு நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சிருந்தா, அல்லது அல்லாஹ் வந்து எதிர்காலத்தை கணிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த கதிரை நபிகள் நாயகம் மறைவான ஞானத்துல, மெஞ்ஞானத்துல, அல்லது தன்னுடைய குதிரத்துல, தன்னுடைய வல்லமையில அறியக்கூடிய ஆற்றல் இருந்தா, மாரிஃபத் ஞானம் நபிகள் நாயகத்துக்கு இருந்தா ரசூல் என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படியே ஒரு இடத்துல இருந்து பள்ளியில் ஒரு தூண்ல சாஞ்சி அப்படியே சில ராத்திபுகளை ஓதின உடனே நபிகள் நாயகத்துக்கு அந்த அந்த மறைவான இல்ஹாமியத்தான உதிப்புகள் என்றுவாங்க தரிக்காக்கள். இல்ஹாமியத்தான உதிப்புகளா, அது இறைத்தன்மை அடங்கிய நாளை நடக்கதை அறியக்கூடிய அந்த ஆற்றல், விசேடமான கராமத்துகள் நல்லடியார்களுக்கு இருக்கிறதா சொல்றான். இது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் யோசிச்சு, நான் தாயிஃபுக்கு போகாம இருக்கிறது தான் சரி, ஏன் போனா அடி விழும், எங்களுக்கு மறைவான ஞானம் இருக்க வேண்டாம், பேசிப்போமா சில வார்த்தைகளை, மறைவான ஞானம் இருக்க வேண்டாம், சில ஊர்களில் போயிட்டு பயான் பண்ணி அடி வாங்கி இருப்போமா? அடி வாங்கி இருக்க மாட்டோம். ஏன் இதை சொன்னா அடி வாங்குவான்னு சொன்னா அடி வாங்காம இருக்கிற மாதிரி சொல்லுவோம். இப்படி சொல்லியிருப்போமா இல்லையா? மறைவான ஞானம் யாருக்கு அல்லாஹ் கொடுக்கல, அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்துக்கே கொடுக்கலன்றான். அப்படி கொடுத்திருந்தா நன்மையை செஞ்சிருப்பேன் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு உஹதுல பல் உடைக்கப்படுது, மறைவான ஞானம் இருந்திருந்தா பல் உடைக்காத விதத்துல போர்க்களத்துல வேறொரு பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. நான் இந்த இடத்துல இருந்தா தான் எனக்கு பல்லு உடப்படும், நான் வேறொரு பொசிஷனுக்கு போறேன்ட்டு போயிருப்பாங்க. எனவே நன்மையை செஞ்சிருப்பேனே என்று சிந்திங்கன்றான் அல்லாஹ். நபிகள் நாயகத்துக்கு இந்த அறிவை தரலண்டா இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? உன்னுடைய அறிவை பயன்படுத்து, நீ யோசி. அவருக்கு இருந்தா அவர் நல்லதை செஞ்சிருப்பாரா இல்லையா? அவருக்கு மறைவான ஞானம் இல்லாததுனால தானே அடி வாங்கினாரு, மறைவான ஞானம் இல்லாததுனால தானே உத வாங்கினாரு, மறைவான ஞானம் இல்லாததுனால ஏச்சி வாங்கினாரு. எனவே நபிக்கு மறைவான ஞானம் இல்லை. இப்படி வெறும் வார்த்தையால சொல்லாம சிந்தனையூடாக அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். இதே மாதிரி சொன்னாங்க, நபிகள் நாயகத்துக்கு குருவான ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னாங்க. அப்படி கற்றுக் கொடுப்பவர் வேறொரு மொழிக்காரர் என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தாங்க.
அப்ப அல்லாஹ் கேட்கிறான், வலக்கது நஅலம், நாங்கள் அறிவோம், அன்னஹும் யகூலூன இன்னமா யுஅல்லிமுஹு பஷருன், உங்களுக்கு ஒரு மனிதர் இதை கற்றுக் கொடுப்பதாக அவர்கள் கூறுவதை நாங்கள் அறிவோம். அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை நான் தான் இறக்கி இருக்கிறேன். மக்கத்து காஃபிர் என்ன சொல்றான், வேறொரு மனுஷன் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். அவன் வந்து லிசான் உள்ளதி யுல்ஹிதூன இலைஹி ஆஜமியுன், உங்களை யாரோட சம்பந்தப்படுத்தி பேசுறாங்களோ அவனுடைய மொழி அரபல்லாத வேறொரு மொழி. வஹாதா லிசானுன் அரபியுன் முபீன், ஆனால் இந்த குர்ஆனோ தெல்ல தெளிவான அரபு மொழியில் இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், டேய் உங்களுக்கு வந்து நபி வந்து வேறொருத்தர்கிட்ட கேட்டு சொல்றதா சொல்றீங்களே, நீங்க யாரை சம்பந்தப்படுத்துகிறீர்கள்? அவங்கட மனத்தனத்தை பாருங்க. இட்டு கட்டுறவன் வந்து மாட்டிக்கொள்வான், அவதூறு பரப்புறவன் மாட்டிக்கொள்வான், பித்தலாட்டம் பண்றவன் ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு மாட்டிக்கொள்வான். இவன் என்ன செஞ்சிட்டான், நபிகள் நாயகத்துக்கு வேறொருத்தன் சொல்லி கொடுத்ததா சொல்லி அவன் ஒரு அரபி என்று சொல்லி அஜமியன்ட்டான். அரபி அல்லாத ஒருத்தர் தான் சொல்லி கொடுக்குறார். ஏன்டா அரபி சொல்லி கொடுத்தா அது ஒரு கண்ணியம் தானே. அரபி ஒருத்தர் சொன்னாரு, அரபி அரபி அந்த இனத்துக்கு நன்மை வரும் என்று நினைச்சு அது வந்து கண்ணியமா தான் போகும், விமர்சனமா போவாது. அரபிகள் வந்து டேலண்டான ஆக்கள் தான் என்று இனவரை பிடிச்சவங்களா இருந்ததுனால அரபி இல்ல அஜமி ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு என்று அரபி அல்லாத ஒருத்தரை மாட்டி விட்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான், டேய் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, இது வந்து அரபு மொழியில இருக்குது, அது அரபி அல்லாத மொழியில் அந்த மனுஷனை வந்து சம்மந்தப்படுத்துறீங்க. அரபி அல்லாத அரபி தெரியாத ஒருத்தர் எப்படிடா இவ்வளவு தரமான அரபுல இவ்வளவு விளக்கமான தரம் உயர்ந்த இலக்கியத்தில் உயர்ந்த தரம் கொண்ட ஒரு அரபுல சொல்லி கொடுக்கலாம்? சிந்திக்க மாட்டியான்னு கேட்டு ஆன்சர் பண்றான். இப்படி மூளையை பயன்படுத்தி பேசி செயல்படு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கும் போது இந்த குர்ஆனை உண்மைப்படுத்துறதுக்காகவது நாங்கள் பகுத்தறிவை பயன்படுத்தணுமா இல்லையா, அறிவியலை பயன்படுத்தணுமா இல்லையா? அது கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்கட்டா அவர்கள் மடையர்கள். முஸ்லீமாக ஒருத்தன் இருக்கணுமெண்டா அவன் புத்திஜீவியா இருக்கணும், மூமினா ஒருத்தன் இருக்கணுமெண்டா அவனுக்கு மூளை இருக்கணும். மடையனாக கோழையாக ஏமாளியாக ஒன்றும் விளங்காத ஒருத்தனாக ஒரு தோது என்றுவோமே நாங்கள் எங்கட மொழியில ஒரு தோதுமா இருக்கக்கூடாது, நல்ல ஷார்ப் மைண்ட்ல இருக்கணும். அவன் தான் ஒரு முஸ்லீம் என்றான்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த குர்ஆனே வழிகாட்டும், இந்த குர்ஆனே விளங்கும், அறிவியல் புரியும், இந்த குர்ஆனுடைய விளக்கங்கள் புரியும் என்றதை இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லாஹ் தஆலா மிக பிரம்மாண்டமான இந்த அண்டத்தை படைச்சதை பற்றி பேசுகிறான். அது அல்லாஹ் தஆலா எப்படி படைச்சானு அல்லாஹ் சொல்கிறானோ, சும்மா கற்பனையா கதையா இல்லாமல் வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் எதை சொல்லுதோ அது அப்படியே அச்சு அசலா திருமறை குர்ஆன் இந்த அண்ட சலாசலத்தை படைச்சது சம்பந்தமா சொல்லுது. அது குர்ஆன் என்ன சொல்லுது, அறிவியல் என்ன சொல்லுது என்றது இன்ஷா அல்லாஹ் அதை மட்டும் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ்.